கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ILM மினிஸ்ட்ரிஸ் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் மத்தியிலே ரவி ஐயா சிங்கநாதன் அவர்களும், போதகர் ஐயா ஸ்டான்லி பிரபாகரன் அவர்களும், நம் மத்தியிலே போதகர் ஐயா ஆபிரகாம் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய பேரை ரகம். நாம் எல்லோரும் உங்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று இந்த காணொளியின் மூலமாக நாம் அநேக சத்தியங்களை, வேதத்தில இருந்து ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நல்ல ஒளிவ மரத்தில இருந்து வேதம் காட்டு ஒளிவ மரத்தினிடத்திலே பேசுகிறது என்கிற தலைப்புல இந்த காணொளி அவ்வப்போது நடைபெறும். இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் எழும்புமானால் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் பலன் அடைந்து கிறிஸ்துவுக்குள்ளே நிச்சயமாகவே வளர்வீர்கள் என்கிற எந்த விதத்தில இது சந்தேகம் இல்லை. ஆதலால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குமானால் இதை உங்களுடைய உறவினர்களுக்கும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள். ஆமென். நியூ டெஸ்டமென்ட் கிட்ட மத்தேயு முதல் அதிகாரத்துல ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லி முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்படின்னு வேதத்துல ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? இப்ப ஆபிரகாமின் குமாரன்னா யாருன்னு தெரியும் அப்படின்னா, ஆபிரகாம் யாரு? சரி, ஆபிரகாம் யாரு சொன்னா, இப்ப நம்ம நேர பழைய பாட்டு ஆபிரகாம் ஆபிராமா இருக்கும் என்று தேவன் அழைக்கும் பொழுது அவர் விக்கிரக ஆராதனைக்காக இருக்கிறார். அங்கிருந்து அழைக்கிறார். அழைக்கும் போது ஆபிராமை அழைத்து ஆபிரகாமாவை மாற்றுகிற தேவனுக்கு ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் சொன்னார்? நண்பராக இருந்தார். நண்பர்னு சொன்னார். அப்ப நண்பன் சொல்லி அவரை ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன நோக்கத்துக்காக ஆபிரகாம் அழைக்கிறார் சொன்னார்? இந்த பூமியை நிரப்பும்படியாக, அதாவது உங்களுடைய சந்ததி பழகி பெருகும், நீ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு என்ன மாதிரியான பிளஸிங் ஆபிரகமா பிளஸிங் ரூல் பண்றது அல்ல. ரூல் பண்றது அல்ல. அவருக்கு அந்த பிளஸிங் கொடுக்கல. ரூல் பண்ண சொன்னாங்க. சரியா? அவர் சொன்னது என்னன்னா, அவர் கொடுக்கப்பட்ட கவனம் என்ன சொன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவங்க மூலம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆபிராமா இருக்கும்போது சொல்றாரு. ஆபிரகாமை மாத்தி நம்ம இப்ப 22வது அதிகாரத்துல அதை கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப அந்த ஆபிரகாமின் குமாரன் வரும் பொழுது அவர் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிற பொறுப்பு கிறிஸ்துவ இருக்கு. அதனாலதான் அவர் என்னவா இருக்கிறாரு? ஆபிரகாமின் குமாரன். அவர் அறியப்படும் பொழுது 3 வித காரியங்கள் அவருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? சொன்னோன்னு வாழ்ந்தார். அதுக்கப்புறம் என்ன? ஒபீடியன், கீழ்படிக்கணும். அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் கீழ்படிக்கணும். தெய்வம் சொல்லுகிற எல்லாவற்றையும் கீழ்படிக்கணும். 3வது கபடம், உடன்படிக்கை. சரியா? அப்ப ஆபிரகாமின் குமாரன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லப்பட்டன்னு சொன்னா, ஆபிரகாமின் நிமித்தம் தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆதாம் வழியாக இருக்கிற ஆதாம் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த சபிக்கப்பட்ட இதுதான் இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாம
சரியா? அப்ப ஆபிரகாமை கூப்பிடும் போதே ஆண்டவனுடைய பிதாவுடைய சித்தம் என்னன்னா, இந்த கேர்ஸை மாத்துறது குமாரனா இயேசு கிறிஸ்து வரணும். அவரை மனசுல வைத்துதான் அது சொல்றேன். ஆபிரகாம் கூப்பிட்டு ஆபிரகாம் சொன்னாங்க, உங்க வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடக்கலையே. 2000 years என்ன செய்ய நடக்கலையே. ஆபிரகாம் தான் 2000 வருஷம் நடக்கல. சரிதானே? நடக்கல. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனம் வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க வந்தும் ஒண்ணு நடக்கலையா? நடக்கல. அப்ப இப்பதான் நடக்குது. ஆண்டவர் இயேசு வந்து அவருடைய குமாரனா தரப்பு போனா பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்கும் ஆசீர்வாதமே கொடுத்த கேர்ஸ் அப்பதான் ரிமூவ் ஆகும். கேர்ஸ் அப்பதான் இந்த ஆஸ்பெக்ட் நீங்க பாக்குறீங்க. ஏன் ஆண்டவர் இயேசு ஆபிரகாமின் குமாரன் சொல்லப்படுச்சுன்னா, இதுதான் என்னுடைய பின்புலம். ஸோ அவர் தான் என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற கவனத்தை பெற்றார் ஆபிரகாம். சரியா? அதனாலதான் அவங்க பேர் என்ன, ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் குமாரன் சொல்லி அவங்க நம்ம சொல்லப்படுறத பார்த்தோம். சரியா? இப்ப இவர் எப்படி வந்து ஆசீர்வதிக்கிறாரா அப்படின்னா, ஜென்டைல்ஸ்ல இருந்து காட்ஸ் ஃபேமிலிக்கு வரும். புறஜாதியிலிருந்து தேவனுடைய பரிசுத்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவனுடைய குடும்பத்துக்குள்ளாக தேவனுடைய சந்ததியாக வருகிற பிளஸிங் வந்து ஆபிரகாம் இருக்கும். அப்ப ஆபிரகாமுடைய பிளஸிங் என்ன, ஆபிரகாம் நிமித்தம் பூமியில வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆபிரகாமின் ஜனங்களாக பிரபுக்கள் எல்லாம் தாராளமாய் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்க்கிறாங்க. சரி, அப்ப உலகம் வந்து ஆபிரகாம் வழியாக உள்ள வருது. எல்லா பிளெஸிங்ஸ் அப்படிதான் உள்ள வருது. ஸோ த்ரூ பிளெஸிங்ஸ் ஆபிரகாம் மூலம் எல்லாம் போகணும் அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு கீயை வந்து ஆண்டவர் இயேசு. ஸோ இதை வந்து எம்பசைஸ் பண்றதுன்னா முதல் வசனத்துல அப்படி குமாரன் நான் நிறைய பேர் நினைச்சிருப்பையா, ஆதாம் தானே முதல்ல சிருஷ்டிப்பு, அந்த பேர்ல இருந்து ஆரம்பிக்காம ஏன் ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சாரு? இப்பதான் தெரியுது நீங்க சொல்றது. கண்டிப்பா. அதனால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதியிலாகிய உங்களுக்கு எனக்கு உண்டாகும்படி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான், நோவாவுடைய ஆசீர்வாதம் கிடையாது. ஆதாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் புறஜாதியிலாகிய உங்களுக்கு மேலாகும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையை பண்ணார். அதுதான் 12வது அதிகாரத்துல ரியல்னஸ். சரியா? தாவீது குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு அப்படின்னு கரெக்ட். ஆபிரகாம் வந்து இஸ் நாட் a king. சரியா? ஜென்டைல்ஸ்ல இருந்து வர்றாரு. இவர் நிமித்தம் கவனம் என்ன, கவனம் நிமித்தம் ஒரு சந்தையாளர்கள் ஆசலாம் எல்லாம் அந்த கேர்ஸ் வந்து தான் ரெனியூ ஆகும். வந்து ரிமூவ் ஆகும். ரினியூ எல்லாம் பண்ணாங்க. இப்ப ஐயா நீங்க கேட்ட மாதிரி இப்ப தாவீது குமாரன் பாடல இயேசுன்னு சொல்லி ஒரு பகுதி பார்த்துட்டோம். இதுக்கிட்டமா பிளஸ் நோய்களுக்கும் பிளஸ்ஸிங்காக வந்துட்டார். இப்ப வந்து தாவீது குமாரன் சொல்றோம், ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்துல இவருடைய பகுதி தாவீது குமாரன் என்ன சொல்றாங்க, இவர் என் இருதயத்திற்கு தாசன். அவர் யாரு? இவர் யாரு? ஏன் சொல்றேன், ஆபிரகாமுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றாங்க இல்ல. இவர் வந்து ஆவியை பெற்றது ராஜா, ராஜாவாக்கினார் ஆக்கி ஆவியை பெற்றது. இப்ப இவருடைய இருதயம் வந்து இவர் வளர்ந்த விதம் தானே தாவீது ராஜா வளர்ந்த விதம். ஏன் தாவீது குமாரன் சொன்னேன், தாவீது ராஜா வளர்ந்த விதம் வந்து பிறக்கும் பொழுதே யூத குடும்பத்தில் பிறக்கும் பொழுதே சரியா சரி அவங்க 1000 கதைகள் சொன்னாங்க. நம்ம யூத குடும்பம் பிறக்கிறது பண்ணப்பட்டிருந்தாங்க. சரி,
அப்ப இவரையே கொண்டு வர்றாரு, தாவீதையும் கொண்டு வர்றாரு சொன்னா இவருக்கு இருதயத்திற்கும் அப்படி வரும்போது இவர் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு இஸ்ரவேல் தேசத்திற்குமே ராஜாவான இவங்களுக்கு எப்படி சவுலுக்கு அப்புறம் இவர் தான் கொண்டு வந்தாரு. இவரை கர்த்தர் கொண்டு வந்து யூதா கோத்திரத்தினால இவர் தான் கொண்டு வந்தாரு. இவர் என்னன்னாரு, இவருடையும் அதே தான் பெய்த்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஒபீடியன்ஸ். சரியா? ஒபீடியன்ஸ். அதே போல தாவீதுக்கு கவனம் பண்ண